நம்மள நிறைய பேர் சாப்பிடும்போது தட்டில் இருந்து வேண்டா வெறுப்பாக ஒதுக்கி வைக்கிற ஒரே ஒரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை தான். ஏன் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இன்னமும் இந்த மாதிரி நிறைய பேர் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஒதுக்கி வைக்கிற அந்த ஒரு பொருள் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது தெரியுங்களா? ஹேர் ஃபால் ஆகட்டும், ஹேர் க்ரோத் ஆகட்டும், இல்லை ஸ்கின் கேர் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டுட்டோன்னா. இதே மாதிரி கருவேப்பிலை சாதமாக செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கூட காலியாக வந்துடும். இதை எப்படி செய்துன்னு பார்க்கலாமா? கடாயில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, 3 வரமிளகாய், 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுத்ததும் நல்லா ஆற வச்சுட்டு பொடியாக்கி வச்சுக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு 4லேருந்து 5 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு, முந்திரி 2 ஸ்பூன் போல் வேர்க்கடலை, இது எல்லாமே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு மெயினாக வெங்காயம்லாம் போட்டு தாளிக்காதீங்க. இதா மாதிரி தாளிச்சு கொடுங்க. 2 வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கருவேப்பிலை பொடி, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆற வச்ச சாதம் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் இது கூட போட்டு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மெயின் ரீசன் நடுவுலேருந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஓரம் பாரம் நல்லா அழகாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இல்லைனா சாதம் உடஞ்சி நல்லாவே இருக்காது. இதை மாதிரி உதிரியாக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி விட்டிங்கன்னா கண்டிப்பாக காலியாக தாங்க வரும். அதுக்கு நான் கேரண்டி.